ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக வருஷத்துக்கு 4 தடவை புதன் வக்கரம் அடைவார். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர். சூரியனு நெருக்கமாக இருக்கிறதுனால சூரியன்கிட்ட 10 டிகிரிக்குள்ளே போயிட்டு வக்கரம் அடைவார். இது இயற்கையாக நடக்கிற நிகழ்வு தான். இப்போ நடந்திருக்குது. வருடத்துக்கு 3 to 4 தடவை புதன் வக்கரம் அடைவார். சரி நேர்களே, புதன் வக்கரம் அடைஞ்சால் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டு தலைவர், அவர் தான் குடும்பத் தலைவர். உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அதாவது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் சொந்தக்காரர். அதுபோல் நீங்கள் செய்கிற காரியங்கள், கர்மங்கள், ஈடுபடுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணகர்த்தாவாக இருப்பார். அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்மத்தில் நட்பு நிலையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9, 10 கூடியவர்கள் 12ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறாங்க. நல்ல யோகம் தான் 12ஆம் இடத்துல இருக்குது. அதுதான் பெரிய மைனஸ். கொஞ்சம் விரயத்தோடு தான் இருக்கும். என்ன தான் ஆட்டம் பாட்டம் வரவுகள் இருந்தாலுமே செலவில் தான் இருக்கும். அதாவது என்ன, ஒரு பக்கம் பொருள் வந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும், ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கும். சரியா? அப்படி தான் இருக்கிறீங்க. சரி, இப்போ இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம்னா, கிரக நிலையில் ஓரளவு மத்தியம பலனாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்பெற சந்திரனாக இருக்கிறாரு. ராசிக்கு 11 கூடியவன், லாபஸ்தானாதிபதி. சந்திரன் அடுத்து வளர்பெற சந்திரனாக போகிறாரு. 19/8/2024 பௌர்ணமி. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷன் ஆகாமல் இருங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு போவார். 2 நாளுக்கு ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க. சரியா? 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாட்களும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க. எமோஷன் ஆகாதீங்க. இருந்த போதிலும் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறார். குருச்சந்திர யோகம் நல்லாயிருக்கும். சரியா? ராசியில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு. கேது கூட சேர்ந்து கிரகண நிலையில் தான் இருக்கிறாரு. ஸோ 11 கூடியவன் கிரகண நிலையில் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரை இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அக்கா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்காவுக்கு உடம்பு முடியாமல் கூட போகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் லாபமும் இருக்கும். லாபம் இல்லாமல் இருக்காது, லாபம் இருக்கும். அந்த லாபம் ஒரு நேர்த்தியான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? நேர்மையான முறையில், நேர்த்தியான முறையில் உங்களுக்கு வரும். அதாவது உழைச்ச காசு கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற அந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். சரியா? 2ஆம் இடத்துல அவர் துலாமில் இருப்பார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது நல்லதான். அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு போவார். குருச்சந்திர யோகம். 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 11 கூடியவனும் வளர்பிறை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. ஓகே நேர்களே, பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் நடக்குது. கும்பத்தில் தான் நடக்குது. சரியா? ஆவணி மாத பௌர்ணமி, ஆவினி அவிட்டம் வாங்க அன்னைக்கு. அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்கு. 6, 12ஆம் இடத்துல இந்த வருடம் ஆவணி மாத பௌர்ணமி நடக்குது. 12, 6ஆம் இடத்துல கொஞ்சம் விரயத்தோடு தான் போகும். ஆனால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கன்னிராசியில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு காலமாக வருங்காலம் பார்க்கப்படுகிறது. ஆனால் விடயம் இருக்கும். அதுபோக வெளிநாட்டு வாழ் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற நாட்கள். சரி, இப்போ பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி ஆகிப்போச்சு. நான் ஒரு வார பலத்தை கொடுக்குறேன். ஒரு வார பலன்களை சொல்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இடையில கிரகங்கள் எதுவும் பயிற்சி ஆகுதா சார் அப்படின்னா, இப்போதைக்கு எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகலை. 16ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. 16/8/2024 ஆவணி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்துருப்பார். சூரியன் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குது கொஞ்சம் செலவுகள் ஆகும் உங்களுக்கு. சரியா? கன்னிராசி ஆண்களுக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும். சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. சரியா? நான் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் அதுக்கு ஒரு 7 நாள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆடி 24 தான். ஆவணி மாதம் எப்போ பிறக்குது? 17ஆம் தேதி தான் பிறக்குது. 17/8/2024 வர சனிக்கிழமை தான் பிறக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வார காலம் இருக்குது. சரி, ஒரு வார காலத்துக்கு நான் ஒரு பலனை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பலனை ரிவைஸ் பண்ணுறேன். பலன்களை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். பலன்கள் இதுங்குது மாறி மாறி நடக்கிறதாங்க பலன்கள். ஒட்டுமொத்த பலன்லாம் சொல்ல முடியாது. நான் அதனால தான் அப்பப்போ க்ளோஸாக வீடியோ போடுவேன். நான் அப்பப்போ சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? இந்த வீடியோக்கெல்லாம் உங்களை வழிநடத்தி செல்லும்.
இந்த ராசி பலன் சொல்கிறது வந்து கன்னிராசிக்கு வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் லக்கணம் தசாபுத்தி மற்ற அமைப்புகள் இருந்தாலுமே இந்த ராசி பலன்கள் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மனிதனுக்கு வந்து மனதும் உடலும் தான் மாறிக்கிட்டே இருக்கும், மற்ற அமைப்பு எதுவும் மாறாது. நீங்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தையாக பிறந்திருப்பீங்க, அது மாற்றம் இருக்காது. தாய் தகப்பனை மாற்ற முடியாது. ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, அதை மாற்ற முடியாது. அதில் வேணால் மேற்கொண்டு படிக்கலாம். ஒரு திருமணம் பண்ணியிருப்பீங்க, ஒரு மனைவி இருப்பா, அது நல்ல விசேஷம்தான். ஆனால் சில பேர் கூடுதலாக 1-2 வச்சுக்கிறாங்க, அது கூட மாற்றத்துக்கு உட்பட்டு தான். குழந்தைகள் இருக்கும், குழந்தைகளும் வந்து அதை மாற்ற முடியாது. நமக்கு பிறந்த குழந்தை நம்ம குழந்தை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கூடுதலாக வேணால் 1-2 பெற்றுக்கலாம் வெளியே, ஆனால் பெற்ற குழந்தைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றம் இல்லாதவைகள். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஜனன ஜாதகப்படி லக்கண ரீதியாக அதை சொல்கிறோம். ஆனால் இந்த கோச்சார பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து மனமும் உடலும் அதுக்கு வந்து மிகுந்த உதவி பண்ணும். சரியா? மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நைட்டில் தூங்கினாலும் மனம் தூங்காது. மனம் தூங்காமல் இருக்க போய் தான் சில பேர் கனவுலாம் வருது. சரியா? ஏதோ ஒன்று நினச்சிருப்போம், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று நினச்சிருப்போம், ஒன்று நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம், அது கனவுல அப்படியே தெரியும். ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தெரியும், அப்படியே கலர் படம் பார்க்குற மாதிரி தெரியும், பளிச்சுன்னு தெரியும், அப்படியே கண் கூட தெரியும். அதில் டைலாக்லாம் பேசுவோம், சரியா? வசனமெல்லாம் பேசுவோம், அப்படியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில கனவுகள் வந்துச்சுன்னா. அதெல்லாம் என்ன எண்ணங்கள் தான். அந்த மனம் வந்து இரவில் வந்து மறுபடியும் நம்மகிட்ட பேசுது, அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து சந்திக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான் மனம். அடுத்து உடல் ஒரு நிலையில் இருக்காது. நைட்டு தூங்கும்போது அப்படியே கிடையாக கிடக்குது, காலையில் எழுந்திரிச்சிருச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சிருது. வீட்டு வேலையை பார்க்குறோம், வெளியே போகிறோம், உத்தியோகத்தை பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், ஊரை சுற்றி வர்றோம், வீட்டில் சாப்பிட்றோம், தூங்குகிறோம். ஸோ அந்த மனதும் உடலும் ஒரு நிலையில் இருக்கிறது கிடையாது. அதுக்கு தான் பலன் சொல்கிறோம், அந்த கோச்சார பலன்கள். இது ரெண்டுமே சந்திரனோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா சந்திரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் மாறுவார். இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, நாளைக்கு சித்திரத்துக்கு போயிடுவார், மறுநாள் 11ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். ஸோ அவர் மாறிக்கிட்டே இருப்பார். ஓகே நேயர்களே, கன்னிராசிக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ அந்த சொன்ன தகவலெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். அது ஒரு ஜோதிடரோட கடமை. இருந்தாலும் கன்னிராசி வந்து அறிவுபூர்வமான ராசி. ஓகே, இந்த கன்னிராசிக்கு வந்து இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. அரசாங்க காரியங்கள் சாதகமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வலுவோடு இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு சினிமா படம், டிவி நல்ல இருக்கிறவங்க, இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், இசை, இப்படி நிறைய இந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, பொழுதுபோக்கு அம்சங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உற்சாகத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல உற்சாகத்தோடு இருப்பீங்க. சுபகாரிய தடைகளில் நீங்கள் நல்ல ஒரு காரியங்களை நடக்கும். திட்டமிட்ட காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. திடீர் பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு இருக்குது. ராசிநாதன் வந்து வக்கரமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உங்கள் டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். தனிநபர் கன்னிராசி நேயர்கள் வந்து பாக்கெட்டில் இருக்க பர்ஸை கவனமாக வச்சுக்கணும். பர்ஸுக்குள்ளே இருக்கிற ஏடிஎம் கார்டு, அது போக வந்து ஓட்டர் ஐடி, வீட்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் பாக்கெட்டில் இருந்தாலும் சரி. பாக்கெட்டில் சில திங்ஸ் வச்சுருந்தாலும் கவனமாக இருங்க. சில பேர் ஷர்ட்டு பாக்கெட் பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பர்ஸு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அதில் பெருசு எல்லாமே இருக்கும். சரியா? விசிட்டிங் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டையும் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. குடும்ப டீட்டெயில் எல்லாமே அதில் தான் இருக்கும். சில பேர் வீட்டு பத்திரத்தை கூட 4ஆம் அடித்து பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்டேஷன். அதெல்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, சில டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம பேண்ட் பாக்கெட்லேயோ இல்லைன்னா ஷர்ட்லேயோ வச்சுருப்போம். அதை என்ன செய்வோம்னா, மறந்து போய் தண்ணிக்குள்ளே முக்கிடுவோம். துவைக்கிறோம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முக்கிடுவோம். அது என்ன ஆயிரும்னா, தண்ணியில் போயிடும். இப்படிலாம் நடக்கும். அதாவது அந்த ஞாபக மறதி நடக்கும். ஞாபக மறதியால் சில காரியங்கள் நடக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் இப்போ நிறைய நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். துணிமணியை துவைக்க போகிறீங்களா, ஷர்ட் பாக்கெட்லையோ சட்டை பாக்கெட்லையும் பாருங்கள். சில பேர் ரூபா நோட்டையோடு முக்கிடுவாங்க. ஆனால் ரூபா நோட்டெலாம் ஒன்றும் ஆகாது. ரூபா நோட்டு தண்ணியில் பட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து ரூபா நோட்டே அடிக்கிறாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக அடிக்கிறாங்க. பட் சில டாக்குமெண்டேஷன்லாம் ஒன்றும் செய்யாது, கரைஞ்சி போயிடும். சரியா? அதனால் தண்ணி பட்டு அழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி ஆளுகளை பார்க்குறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றதுனால அலைச்சல் திருச்சலோடு இருக்கும். அந்த வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்களில் சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். தொழிலையும் கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன், அது நோட்டு புத்தகம் போட்டு எழுதினாலும் சரி, வரவு செலவில் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றினாலும் சரி, இல்லைனா நீங்கள் எப்படி அதை வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணாலும் சரி, அதில் கவனமாக இருங்க.
சரியா? நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அணுகுமுறை இருக்குது. அந்த அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க. அந்த அணுகுமுறை வந்து மெயினாக என்ன, தனிப்பட்ட முறையில் நீங்கள் சம்மந்தப்பட்டது, அதுபோக தொழில் சம்மந்தப்பட்டது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க கவனமாக இருங்க, சரியா? வியாபாரத்துலையோ தொழிலையோ டேபிள் ஒர்க் வச்சு பார்ப்பீங்க. டேபிளில் என்ன வச்சு பார்ப்போம்? கணக்கு வரவு தான் பார்ப்போம், வரவு செலவு தான் பார்ப்போம். பணத்தை எடுத்து அந்த கல்லாவில் போடுவோம். அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், சரியா? பணப்பிரச்சனை வந்து வரப்போகிறது கிடையாது. கணக்கு வழக்கில் தான் பிரச்சனை வரும், காசு வழியில் பிரச்சனை வரும், செக்கு எழுதுறதுல பிரச்சனை வரும், செக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு செக்கு பவுன்ஸ் ஆகிரும், சரியா? யாராச்சும் ஒருத்தன் கொடுத்துருப்பான், அந்த செக்கு வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிரும். அது மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? புதன் அதெல்லாம் செய்வார். அவர் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே வக்கரம் அடைஞ்சிருக்கனால அந்த வேலையில் செய்வார். இந்த காலகட்டத்தில் ஜனன ஜாதகத்திலே புதன் வக்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பாங்க. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமானவங்க ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு 35 வயசுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 35 வயசுக்கு பின்னாடி அனுபவ ஆசானாக இருப்பாங்க. அனுபவமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்க அடிபட்டு வெளியே வந்திருப்பாங்க. பேசும்போதும் சரி, பிறர்கிட்ட பழகும்போதும் சரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க வந்து மற்றவங்க அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்புடன் செய்வாங்க, செதுக்கி செய்வாங்க. தன்னையே செதுக்கி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரம் அடைந்தவர்கள் பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 30-35 வயசுக்கு பின்னாடி அவங்க ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு வரும்போது அவங்க தான் பட்ட அனுபவம் எல்லாத்தையுமே வந்து பிற்காலத்தில் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அனுபவமே ஆசான் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு அனுபவம் தான் ஆசான். அந்த அனுபவம் தான் அவனை அனைத்துமே கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவ ரீதியாக அவங்க வந்து தேர்ந்த ஆளாக இருக்கிறதுனால பிற்காலம் செழிப்பாக இருக்கும். ஸோ புதன் வக்கரம் அடைகிறது வந்து ஒரு வகைக்கு நல்லதான், பின்னாடி நல்லா இருக்கும், சரியா? அனுபவ பலமாக இருவாங்க, ஞான பலமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்ககிட்ட ஒரு ரெமெடி இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கடந்து வந்திருப்பாங்க, அந்த பிரச்சனையை சந்திச்சு வந்திருப்பாங்க, அந்த பிரச்சனையில் உள்ள லாப நஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அதனால் அவங்க சொல்லிடுவாங்க, இதுக்கு இப்படித்தான்ப்பா, இது ஒன்றும் செய்யாதுப்பா, விட்டுருப்பா அப்படின்ட்டுருவாங்க, சரியா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து புதன் வந்து வக்கர நிலையில் இருப்பார் ஜனன ஜாதகம் பிறக்கும்போதே. ஓகே, இருந்த போதிலும் புதன் இப்போ வக்கரம் அடைகிறதுனால புதன் வக்கரம் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், சரியா? ஜனன ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் பிறந்தவங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு சில பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், அமைப்பு ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், புதன் வக்கர லாப நஷ்டங்களையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து கன்னி ராசிக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். அதாவது வந்து நல்ல நாட்கள் என்னென்னு அதை வந்து இப்போ 4-5 ராசிக்கு போட்டிருக்கிறேன். தனுசு, மகரம், மேசம், மிதுனம் 4 ராசிக்கு போட்டுக்கிறேன். கன்னி ராசிக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஆகஸ்ட்டில் இன்னும் மற்ற நாட்கள் இருக்குது. இன்றைக்கி தேதி 9 தான். அடுத்த வருகிற நாட்களில் யோக நாட்கள் உங்களுக்கு என்னென்ன அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான், சரியா? அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் குரு பலம் உள்ள நாட்கள் என்ன, சாதகமற்ற நாட்கள் என்ன, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு என்ன, தெய்வத்தை வழங்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நாட்களுமே உங்களை எப்படி சார்ந்திருக்கும் அதை வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். 3 நட்சத்திரத்துக்கும் போடுறேன். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்கும் போடுறேன். அதுபோக மற்ற கிரக பயிற்சிகள், பலன்கள், தகவல்கள், ஜோதிட தகவல்கள், வழிபாட்டு பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இந்த கருட பஞ்சமி நாக சதுரத்துக்கும் வழிபாடு ஒரு இது போட்டேன் நான் வீடியோ. இன்றைக்கி கருட பஞ்சமி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கருட ஆழ்வாரை சந்தித்து வந்தேன். நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் கருட பஞ்சமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்டை சுற்றி வீட்டுக்கு மேலே 4 கருடங்கள் வட்டம் அடிச்சிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அந்த கருடனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், சரியா? கருடன் மகாவிஷ்ணுவுடைய வாகனம். கருடனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்ல விசேஷம். நம்ம வீட்டு பக்கம் வந்தாலும் சரி, அவரை எங்கே பார்த்தாலும் சரி, அது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கருடனை வந்து நம்ம கோயிலில் போய் வணங்குறதும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் உள்ள ராகு தோஷம்லாம் சரியாக போயிடும், நாகதோஷம் சரியாயிடும். அதுபோக ஒவ்வொரு மாதம் வருகிற பஞ்சமி தேதி அன்னைக்கு கருட சுலோகம் சொல்லலாம், சரியா? கருட புராணம் படிக்கலாம். கருட கவசம்னு இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதை கூட படிக்கலாம். இல்லைனா கருடனை பற்றி உள்ள கதைகளை படிக்கலாம். அதெல்லாம் படித்தோம்னா இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க, ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். செஞ்சு பாருங்கள். சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி தான் யூடியூப்பில் எல்லாமே வந்துருச்சு, கூகுளில் எல்லாமே இருக்குது.
கூகுளில் போயிட்டு ஏதோ டைப் பண்ணிங்கன்னா, தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஒரு 15 நிமிஷம் படிங்க. இந்த ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவங்களாம் அதெல்லாம் படிக்கலாம். படிக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து பாதி விமோச்சனம் கிடச்சிரும். சரியா? அதை தெரிஞ்சுக்கிறோம். கருடனை பற்றி நம்ம தெரியும் போதே வந்து கருடனை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஏன்னா கருடனுடைய அணுக்கரம் நம்ம உள்ளத்திலையும் நம்ம சிந்தனையிலும் செயலில் இருந்துச்சுன்னா, சரியா, அந்த அவருடைய அனுக்கிரகம் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா இந்த நாக சம்மந்தப்பட்ட விஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சேராது. சரியா, நம்மளை வந்து அடையாது, நம்மளை நெருங்காது. சரியா, அதனால் கருடனுடைய அனுக்கிரகம் வந்து விஷத்தை முறிக்கும், நாகதோஷத்தை அகற்றும். சரியா நேர்களே, அது மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக கன்னிராசி நேர்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 14/8/2024 வரைக்கும் யாரார் சாமி கும்பிடலான்னா விருப்பப்பட்ட சாமியை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால துர்க்கையை மறந்துடாதீங்க. துர்க்கை, காளி, கருமாரியம்மன் 3 தெய்வத்தையும் கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை ராகு வேலை காலையில் 10 to 12, இல்லைனா சனிக்கிழமை ராகு வேலை, ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை 4 to 6, வெள்ளி, ஞாயிறு இந்த தினங்களில் வந்து ராகு வேலையில் வந்து நீங்கள் வந்து அம்மனை கும்பிடணும். துர்க்கை, காளி, கருமாரியம்மன். செவ்வாய்க்கிழமை கூட ராகு வேளையில் கும்பிடலாம். சரியா, 3 to 4:30 கூட கும்பிடலாம். அதுவும் சிறப்பு தான். செவ்வாய்க்கிழமை 3 to 4:30. இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் வரும். சரியா, ஒர்க்கிங் டேயில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வரும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கும்பிடலாம். பெண்கள் இதை கும்பிடலாம். சரியா, பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு, தீபம், செவ்வரளி பூ, குங்குமம், இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு அம்மனை வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து சில பரிகாரத்தை பண்ணுங்கள், சில வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே பரிகாரம் வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். சரியா, பிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு சாலையோரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில உதவிகளை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.